திருப்பதியில் வந்து இந்த லட்டுல வந்து ஒரு சத்துக்கள் வந்து கலக்கப்பட்டு லட்டு லட்டை தயாரித்த நிறுவனம் இது, அவங்ககிட்ட தான் கேட்கணும். இது ஒரு நாட்டில் ஒரு பெரிய இது இல்லை, சாப்பிட்டவங்களாம் உயிரோடு இருக்காங்கல்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இனிமேல் அப்படி தயாரிக்கிங்கன்னு சொல்லிவிட்டு அது யாருக்கு ஒப்பந்தம் கொடுத்தோமோ அதை நீக்கிட்டு வேறு வேலையை பார்த்துக்கணும். இதுவே ஒரு தேசத்தின் மிகப்பெரிய பிரச்சனை, ஒரு நாட்டின் பிரச்சனையாக கொண்டு போகிறது. அப்படி கோயில் லட்டு பூந்தி சிலேபியை விட்டே வெளியில் வர மாட்டேறீங்களே நீங்கள். எங்கள் பசி, எங்கள் நாட்டு மக்களின் பிரச்சனை 1 கோடி இருக்குது. உங்களால் உருவாக்கப்பட்டது, ஆட்சியில் இருக்கிறவங்களாலே உருவாக்கப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்டது இருக்குது. அதை பற்றி பேசவே இல்லை நீங்கள். இப்போ ஒரு பிரச்சனையில் லட்டை பிடிச்சிட்டு கிளம்பிட்டீங்க. சரி, அதில் அவங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னா அது தவறு. அந்த தவறு யார் அதை செஞ்சாங்களோ அவங்ககிட்ட தான் விசாரிக்கணும். ஒரு ஒப்பந்தம் கொடுத்துருப்பாங்க ஒரு நிறுவனத்துக்கு, அப்படித்தானே இது. அப்போ ஏன் இந்த மாதிரி வேலையை செஞ்சீங்கன்னு அவங்கள தான் கேட்கணும். அதை விட்டு நாட்டின் பொது பிரச்சனை மாதிரி இதை கொண்டுகிட்டு போகிறது. மாநில இந்த மாநில எந்த தமிழ்நாடு யாருக்கு சொல்றாரு? அது யாருக்கு சொல்றாரு? இல்லை யாருக்கு சொல்றாருன்னு இருக்குல்ல, யாருக்கு சொல்றாரு? இப்போ இது மாதிரி ஒரு ஏதாவது ஒரு இது இருக்குதா? யாரும் ஆட்சியில் இருக்கிறது யாரு? அதுக்கு எதுக்கு நான் குரல் கொடுக்கணும், நீங்கள் குரல் கொடுக்கணும்? நீங்கள் தாங்க எடுக்கணும். மக்கள் தொகை எண்ணும் போதே நீ யாருன்னு கேட்டு எழுத வேண்டியதானே. அதுக்கு தனியாக வேறு எடுப்பில்ல. ஒரு தடவை என் வீட்டுக்கு வந்துட்டீல்ல, என் வீட்டில் எத்தனை பேர்னு என்ட்ரி இல்லை, அப்போ நான் யாருன்னு எழுதிட்டு போயிட வேண்டியதானே சேர்த்து. இதெல்லாம் வேலை செய்கிறவன் செய்வான். நீங்கள் பிரதமர் பேசுகிறாரு பாருங்க, பிளாஸ்டிக் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவோம்னு. யார் உருவாக்கணும்? நானா நீங்களா? பிளாஸ்டிக் இல்லாத ஒரு நாடை உருவாக்கும்னு சொல்ல வேண்டியது நாம, உருவாக்க வேண்டியது அவர், எடுக்க வேண்டியது அவங்க. கோரிக்கையே வைக்கலன்னு எத்தனை ஆண்டுகளாக கோரிக்கை இருக்கு. சாதி வாரி கணக்கெடுக்க எடுக்கிறது இதுக்கு நேர் எதிரான ஒரு கட்சி, ஒரு சித்தாந்தத்தை கொண்ட கட்சி உங்கள் கட்சி. இப்போ நீங்கள் எங்களை கேட்குறீங்க நாங்கள் ஏதோ தவறு பண்ண மாதிரி. இருக்கிற இந்த கொஞ்ச நஞ்ச இடஒதுக்கீடும் ஒரே ஒரு மகன் ஆனமுத்துன்னு ஒரு மகன் போராடி பெற்றுக் கொடுத்தது. இப்போ நமக்கு இருக்கிற 69 விழுக்காடு இடஒதுக்கீடு. நீங்கள் என்ன பண்ணீங்க? அதிகாரத்தில் இருந்தார் அவர், சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் அவர். மக்களின் மீது இருந்த பேரன்பின் காரணமாக, தமிழ் சமூகத்தின் மீது இருந்த அன்பின் காரணமாக ஓடி போய் வட இந்தியாவில் பல மாதங்கள் ஒற்றை மகனாக இருந்து ஒவ்வொரு தலைவனாக சந்தித்து அழுத்தம் கொடுத்து உருவாக்கினது தான் மண்டல் கமிஷன். மண்டல்னு ஒருத்தர் மேலே போட்ட அவர் தலைமையில் உருவாக்கப்பட்ட குழு. அதுக்கும் பல ஆண்டுகள் கழித்து ஒரு மகன் வந்தான், விபி சிங். அவர் நிறைவேற்றி கொடுத்தார் அந்த கோரிக்கையை. செய்ய வேண்டிய மகாராஜா நீங்கள் இப்படி பேசுனா இப்படி? நீங்கள் உங்கள் தலைவர்கிட்ட சொல்லி எடுங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பும் குடிவாரி கணக்கெடுப்பும் ஒரே நேரத்தில் எடுங்க. குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கொடுங்க. நீங்கள் பொருளாதார அடிப்படையில், எந்த அடிப்படையில் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடை கொண்டு வந்தீங்க? அதுக்கு இவர் பதில் வச்சுருக்காரா? இந்த மாநில செயலாளர் ஐயா பதில் வச்சுருக்காரா? சாதி வாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்க சொல்கிறோம் தம்பி? ஒரு ரொம்ப அடிப்படை கோட்பாடுதான் தம்பி. ஒரு குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி, ஒரு ரேஷன் கார்டுக்கு 10 கிலோ அரிசி. ஒரு குடிசையில் ஒரு ஏழை அப்பத்தா இருக்கா, வயசானவ, அவளுக்கு 75 வயசுன்னு வச்சுக்கோங்க, 80 வயசு, ஒரு அட்டை, அவளுக்கு 10 கிலோ அரிசி. ஒரே மனுஷி தான். பக்கத்து வீட்டில் 10 பேர் இருக்காங்க, பசங்க பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க, பெரிய குடும்பம். அவங்களும் ஒரு குடும்ப அட்டை வச்சுருக்காங்க, 10 கிலோ அரிசி. ஒரு அட்டைக்கு 10 கிலோ. சரியான பகிர்வுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. இதே தான். 5 பேர் இருக்க வீட்டுக்கு நீங்கள் 50 பேர் சாப்பாடு அனுப்புகிறீங்க, 50 பேர் இருக்கிற வீட்டுக்கு 5 பேர் சாப்பாடு அனுப்புகிறீங்க. இது சமூக நீதி இல்லை, அநீதிங்கிறோம். இப்போ எங்கள் ஐயா 10.5 நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அவர் கேட்டது 20, நீங்கள் 10.5 கொடுத்துருக்கீங்க. படையாச்சி எவ்வளவுன்னு எண்ணிட்டீங்கன்னா அது 8 தான் வருதுன்னு கொடுத்தீங்கன்னா எங்கள் ஐயா எதிர்க்க போகிறாரா என்ன? நீ எடுத்து கொடுக்குற, எண்ணி கொடுக்க மாட்டேற. நீ அள்ளி கொடுக்குற, அளந்து கொடுக்க மாட்டேற.
சரி, அருந்ததியருக்கு 3 விழுக்காடு கொடுத்தீங்க. 3 விழுக்காடு எண்ணுனீங்களா? சரி, அவங்களுக்கு 3 விழுக்காடு அப்படியே கொடுத்துட்டீங்க. நாங்கள் கல்லர் மறவர் அகமுடையர்னு இருக்கோம், எம்பிசியில். எங்களுக்கு தனித்தனியாக கல்லருக்கு எவ்வளவு, அகமுடையருக்கு எவ்வளவு, மறவருக்கு எவ்வளோன்னு எடுத்து கொடுத்தீங்கள? என்ன உங்க எனக்கு எல்லாம் ஓட்ட குறி வச்சே நகர்ந்து போனீங்கன்னா நாட்டை காப்பாற்றுறது யாரு? குடிவாரி கணக்கெடுப்புங்கிற கோரிக்கை இன்னைக்கு நேத்தல்ல, அப்போ இருந்திருக்கு. சட்டநாதன் அறிக்கையில் இருந்திருக்குது. பல அறிக்கையில் கொடுத்து பல முன்னோர்கள் போராடிருக்காங்க. காதிலே வாங்குறது இல்லை ஆட்சியாளர்கள். இன்னைக்கு திடீர்னு எதை கோரிக்கை வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு வச்சா எடுத்துருவீங்களா? சொல்லுங்கள், நாளைக்கு வைக்க சொல்லிடுவோம். இதெல்லாம் என்ன தம்பி, இதெல்லாம் சொல்கிறது வேலையை? ஒரு ஒரு நாட்டை ஆளுகிற தலைவனுக்கு தெரியாதா இதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு? நீங்கள் கேட்டால் தர்றேன் அப்படின்னு. அதுக்கு தலைவன் தேவையில்லை. குடிதழி கோலோச்சு மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு. இதான் எங்கள் வேதம் சொல்லுது. ஒரு தாய் குழந்தையின் தேவை அறிந்து குறிப்பறிந்து சேவை செய்வாள். இந்த நேரம் என் குழந்தைக்கு பசிக்கும் என்று பால் ஊட்டுவாள், இந்த நேரம் உறக்கம் வரும் என்று தொட்டிலிட்டு தாளாட்டுவாள். இப்படி குறிப்பறிந்து சேவை செய்வது போல, ஒரு தாய் சேவை செய்வது போல, ஒரு நாட்டை ஆளுகிற அமைச்சு மன்னன் தன் குடிகளின் தேவை அறிந்து சேவை செய்வானே, ஆனால் அவனை இந்த உலகம் போற்றி தொழுங்குது. அப்படி நீங்கள் எங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் செய்யணும். இப்போ என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு கடவுள் என்கிட்ட கேட்டால், இது கூட தெரியாத நீ என்ன கடவுள்னு நான் கேட்க மாட்டேனா? கேட்பனா கேட்க மாட்டேனா? சீமானுக்கு என்ன வேணும்னு என்னை படைச்ச கடவுளுக்கே தெரியலன்னா, அது மாதிரி நாட்டை ஆள்ற தலைவருக்கே தெரியல, நாட்டின் பிரதமருக்கே தெரியல. நாங்கள் கோரிக்கை வச்சா செய்வோம்னா எப்படி? அது ஏற்புடைய கருத்தல்ல. அதெல்லாம் நடக்க போகிறதில்ல. அது சும்மா ஏதோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு நீங்கள் சாலையில் பயணிச்சுக்கிட்டு போகும்போது, ஐயா உங்ககிட்ட சொல்கிறேன், சாலையில் பயணிச்சுட்டு போகும்போது டேக் டைவர்ஷன் ஒன்று போட்டிருப்பான், ஒரு பலகை வச்சுருப்பான் பார்த்தீங்களா? அது மாதிரி பிரச்சனைகளை திருப்பி விடுறதுக்கு இது இப்போ ஒரு பிரச்சனை. இப்போ லட்டு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு, மொத்த நாட்டுக்கும் அந்த ஒரு பிரச்சனை. ஒரு தேர்தல் சாத்தியமா? ஒரே நாடு ஒரே தேர்தல். ஒரே நாடாது? பல கேள்விகள் இருப்போம், பதில் இருக்கா? இப்போ ஒரு கேள்வி, ஐயா மோடி ஐயாவே ஆட்சியை சந்திரபாபு நாயுடு ஐயாவும் நிதிஷ்குமார் ஐயாவும் தாங்கிட்டு இருக்காங்க, ஆதரவு இல்லைன்னு விலகிட்டாங்க. மொத்த இந்தியாவுக்கும் தேர்தலா? மாநிலங்களை எல்லாம் கலைச்சிட்டு எல்லா மாநிலத்துக்கும் தேர்தலா? ஒரே தேர்தல்னா உள்ளாட்சிக்கு நீங்கள் வைக்கிறீங்கள தேர்தல், அதுவும் அப்படித்தானா? அது ஏன் 3 மாதம் கழிக்குது? உங்களால் முடியுதா? நீங்கள் மேற்கு வங்கத்தில் எத்தனை தொகுதி? 42 தானே? 40. எதுக்கு 7 கட்டமாக நடத்துனீங்க? பீகாரில் 42, எதுக்கு 7 கட்டம்? அஸ்ஸாமில் 14, எதுக்கு 3? ஏன் நீங்கள் என்னங்க எப்படி சொல்கிறாங்க? அப்போ எங்கள் மாநிலம் பாதுகாப்பாக இருக்கா? பாதுகாப்பு ஒரு மாநிலத்தில் பாதுகாப்பு கொடுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் 10 ஆண்டு ஆண்டுட்டு நாட்டையே பாதுகாக்கணும்னு பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சொல்லுங்கள். அப்போ உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியல. அதுக்கு இவ்வளோ பெரிய இராணுவம், இவ்வளோ பெரிய உளவு கட்டமைப்பு. நீங்கள் அப்போ தோல்வியை ஒத்துக்குங்க, எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லுங்கப்பா. இது ஒரு பேச்சா? நீங்கள் உங்கள் வசதிக்கு ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு தேர்தல் வச்சுக்கிறீங்க, எங்களுக்கு ஒரே கட்டமாக வைக்கிறீங்க. ஏன்? எங்களை போல பிள்ளைகள் எப்படி பாருங்கள், நாள் சின்னம் கொடுக்குற, 20 நாள் தான் 40 தொகுதிக்கு வேலை செய்ய நேரம் கொடுக்குற, அதில் நாங்கள் 20 தொகுதிக்கு ஓடி இப்போ வேலை செய்யணும். நீ கோடிக்கணக்காக கொட்டி வச்சுருக்க, 50 கோடி 60 கோடி முதலீடு செய்கிற. நாங்கள் 5 லட்சம் 10 லட்சம் செலவுன்னு இருக்கே படாத பாடுபடுறோம். அப்போ இது ஜனநாயகம் சம வாய்ப்பு அதெல்லாம் பேசுகிறீங்களே, எங்கே இருக்குது? சம உரிமையெல்லாம் பேசுகிறீங்களே, எங்கே இருக்குது? ஏதாவது ஒரு பதில் சொல்லக்கூடாது. எங்கள் பாதுகாப்பு கருதின்னா அது இப்போ தென் மாநிலங்கள்லாம் ஒரே கட்டமாக நடக்கும்போது பாதுகாப்பாக இருக்குது. அப்போ தென் மாநிலங்கள் ஒத்துக்கிறீங்க? இப்போ பூரணம்ங்கிற ஏன் அந்த தமிழில் சொல்லு இல்லையா? முழுமையான பூரணம். இது பௌர்ணமி, ஏன் முழு நிலவுன்னு சொல்ல முடியாதா? என்ன நீங்கள், அதாவது எங்களுடைய மது கொள்கை இப்போ உயர்தரக விடுதி இருக்குது பாருங்கள், 5 நட்சத்திர விடுதிகள், இந்த சுற்றுலா பயணிகள் அதிகம் வர ரெசார்ட்டுகள்லாம் வச்சுருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி இடங்களில் இந்த சீமை மதுவை நாங்கள் அனுமதிக்கிறோம். இந்த தெருவுக்கு தெரு வச்சுருக்கிற அந்த மதுக்கடைகள், குறிப்பாக டாஸ்மார்க், அதை மூடிடுறோம். ஒவ்வொரு தேசியனத்திற்கும் ஒரு மது இருக்குது. இப்போ ரஷ்யானா ஓட்டா இருக்குது, அங்கேனா ஜின் இருக்குது, இங்கேனா ஒயின் இருக்குது, அங்கேனா ரம் இருக்குது. இப்படி பல நாடுகளுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மது இருக்குது.
இப்போ எங்கள் தேசிய இனத்துக்குன்று எங்களுக்கு நாங்கள் ஒரு மூத்த இனம், எங்களுக்கு ஒன்று மது இருக்குது. எங்கள் பாரம்பரிய உணவின் ஒரு பகுதின்னு தான் இந்தியாவில் அரசியமைப்பே சொல்லுது. அதை கல்லுங்கிற சொல்லு எங்கள் மூதாதை கல் உண்ணாமைனே பாடிட்டதுன்னு பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறுன்னு வைக்கலாம். இவ்வளோண்டு அருகம்புல் சாறு கோதுமை புல் சாறுலாம் உடம்புக்கு நல்லதுங்கிறீங்க. அது எவ்வளோ பெரிய மூலிகை பாருங்கள். தாயின் மார்பில் பால் போல் பனம்பால் தென்னம்பால், மார்பிலிருந்து பால் வருது. கல் கடை பனம்பால் தென்னம்பாலை திறந்துடுறேன், இதை மூடிடுறேன், அவ்வளோதானே. இதான் எங்கள் மது கொள்கை. திறக்கிறோம். கல் குடித்த செத்தவனும் இல்லை, சொத்தம்பிட்ட வித்தவனும் இல்லை. வரலாறு வா பார்த்துப்போம். உணவின் ஒரு பகுதின்னு ஏன் சொல்கிறான்னா, ஒரு மனிதன் போதும்னு சொல்கிறது சாப்பாடை மட்டும்தான் சொல்லுவான். அதுக்கப்புறம் கல் அதிகபட்சம் பெரிய முடா குடிகாரன் நம்ம ஊரில். முடா குடிகாரனாக இருந்தால் 4 லிட்டருக்கு மேலே குடிக்க முடியாது, போதும்ன்றான். ஆனால் சீமச்சரக்கு அப்படி கிடையாது. அவன் நினைவிழந்து மயங்கி தெருவில் விழுகிற வரை குடிச்சிட்டு கிடப்பான். அது மாதிரி இது கிடையாது. பனை வாழும் வேளாண்குடி மக்கள் வாழ்வார்கள். இது இந்த அதனால இப்போ நீங்கள் 200 ஆண்டு கால பனையை 200 ரூபாய்க்கு விற்கிறானே, நீங்கள் கல்குவாரி இதுக்கு செங்கல் சூளைக்கு காவாய்க்கு கால்வாய்க்கு வெட்டிட்டு போகிறத நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ அதுதான் சரியான கொள்கை. நீங்கள் எங்கள் ஐயா நல்லசாமி கல் நல்லசாமி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஐயா அரசியல் சாசனமே மதுவின் உணவின் ஒரு பகுதின்னு தான் சொல்லுது. கல் மதுன்னு நீ நிரூபிச்சிரு, நான் பல கோடி தர்றேன்றாரு. சங்க இலக்கியத்திலே உங்களுக்கு அவையும் அதிகமானோம்னா கல் ஒன்று பேசி கொண்டிருந்தார்கள்னா இருக்குது. முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்தவர்கள் எழுதிய இதெல்லாம் இருக்குது. அதனால் நாங்கள் கல்லுக்கடையை அனுமதிக்கிறோம். பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறுன்னு அதை அனுமதிக்கிறோம். இந்த சீமச்சரக்கை தடை செய்கிறோம். இப்போ வெளிநாட்டு பயணிகள்லாம் வர்றாங்க இல்லையா, சுற்றுலாத்தலங்கள், அங்கே இந்த சீமச்சரக்கை இப்போ பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலுங்கிறாங்கல்ல, அங்கெல்லாம் அனுமதிக்கிறோம். சொல்கிறோம்ல, எழுதுகிறாங்கல்ல பத்திரிக்கையில், மது வாடையே இல்லாத மாநாடு நடந்ததுன்னா நாம் தமிழர் கட்சி மாநாடுன்னு எழுதுனது உங்களுக்கு அனுப்பட்டா அத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான 2 லட்சம் 3 லட்சம் பேர் கூடின இடத்துல ஒரு கடையில் குடிச்சிட்டு தகராறு பண்ணால், ஒரு இடத்துல சாப்பிட்டு காசு கொடுக்காமல் போனால் அப்படின்னு செய்தி நீங்கள் படித்தது உண்டா? ஒழுங்காக வருவார்கள், ஒழுங்காக செல்வார்கள். நீங்கள் பாருங்கள், எத்தனையோ செய்திகள். இத்தனை ஆண்டுகளை 13 ஆண்டு ஆயிடுச்சு நாங்கள் கட்சி தொடங்கி, 8 ஆண்டுகளாக தேர்தல் களத்தில் நிற்கிறோம். எந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு செய்தி பதிவாயிருக்குன்னு பாருங்கள். மற்ற கட்சியில் நீங்கள் மற்ற கட்சிகிட்ட தான் பார்க்கணும். நாங்கள் கட்சி சார்பில்லை, நாட்டு மக்களுக்கே சொல்கிறோம். அது விஷம் என்று தெரிந்து நாம் அருந்துகிறோம். அதை நிறுத்திடணும். நீங்கள் அதை திறந்து வச்சுக்கிட்டு நாட்டு மக்கள் நலன், இளைஞர் நலன், அது மேம்பாடு, விளையாட்டுத்துறை இதெல்லாம் செய்கிறது அதெல்லாம் வச்சுருக்கிறது ரொம்ப பெரிய வேடிக்கை, ரொம்ப பெரிய கொடுமை. இதெல்லாம் நீங்கள் சாராயம் வித்த காசில் எனக்கு நல்லது செய்கிறதுன்னு எங்கள் அப்பனை குடிக்க வச்சுட்டு எங்கள் ஆத்தாவுக்கு 1000 ரூபா கொடுக்குறது மாதிரி ஒரு கொடுமை உலகத்தில் உண்டா? சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு எங்கள் அப்பா குடிக்கிறாருன்னு வச்சுக்கிறீங்களேன், 250 ரூபா 300 ரூபா செலவழிப்பார். எங்கள் அம்மாவுக்கு 30 ரூபா கொடுக்குறீங்க, மாதம் 1000 தான். இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவரில் பேட்டி கொடுத்தது பாருங்களேன், 500 ரூபா கூலிங்க எங்களுக்கு. டாஸ்மார்க்கில் போய் குடித்தா 300 ரூபா போயிடுதுங்க, இல்லை 350 ரூபா போயிடுதுங்க. 150 ரூபாயோட வீட்டுக்கு போகிறோங்க. சாராய பொட்டலம் 60 ரூபாங்க, 2 பொட்டலம் குடித்தா 120 ரூபாங்க, மீதியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறோங்க. அதனால நாங்கள் இதை குடித்தோம்ங்கன்ற அது பேட்டியில் இருக்குது. அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அதுதான் அது யதார்த்தம். அதை போய் பேசி என்ன இருக்குது? இப்போ நாங்கள் சொல்கிறோம், நான் சொல்கிறேன், இப்போ எங்கள் அண்ணன் திருமாவளவன் சொல்கிறாரு, அல்லது ஐயா அன்புமணி, நாங்கள் எல்லாரும் சொல்கிறோம். அரசு சொல்லுதா? நாட்டை ஆளுகிற அதிகாரம் சொல்லுதா? குடிக்கிற டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சிருச்சுன்ட்டு அந்த விற்பனை மேலாளர்கள் விற்பனையாளர்களை இடைக்கால பணி நீக்கம் செஞ்சீங்களா? செய்யலை. குடிக்க ஏண்டா வியாபாரம் நீ அதிகமாக பண்ணலை, குடிக்க வரவன் எண்ணிக்கை ஏன் குறைஞ்சதுன்னு அவர்களை இடைக்கால பணி நீக்கம் செஞ்சீங்களா? செய்யலை. இது ஒரு பெரிய குற்றமா என்ன? அவன் குடிக்க வரலங்க, குடிக்க வந்தால் தானங்க ஊற்றி கொடுப்பான். சேலத்தில் மாவட்ட ஆட்சியர் உட்கார்ந்து விற்பனையாளர்களெல்லாம் கூப்பிட்டு, அந்த மேலாளர்களெல்லாம் கூப்பிட்டு, ஏன் இந்த 2 மாதத்தில் வியாபாரம் குறைஞ்சிருக்குன்னு விவாதம் நடந்ததா இல்லையா? வலைவெளியில் உங்களுக்கு என்ன கொடுங்க, நான் அனுப்புகிறேன். ஏன் அரசு பள்ளி கல்லூரிக்கு வர்ற மாணவர் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு? ஏன் இந்த தனியாருக்கு நம்ம இவ்வளோ பெரிய அரசு நம்மளுடைய விழுக்காடு தேர்ச்சி விழுக்காடு குறையுது? அப்படியெல்லாம் விவாதித்தா ஒரு ஆரோக்கியமான நாடாக போகுதுன்னு அர்த்தம்.
எப்படி வியாபாரம் சரக்கு விற்கிறது குறைஞ்சிருச்சுன்னா எப்படி எடுத்துக்கிறீங்க? எங்களை சொல்றீங்க சொல்லு. இருக்கல, மிகப்பெரிய பாதிப்பு பொருளாதார பாதிப்பு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியல, பொருளாதார அடிமை எந்த காலத்திலும் விடுதலை அடைய முடியாது. ஒரு நாடு பொருளாதார விடுதலை அடையலைன்னா அடிமை தான். ஐஃபோனு அமெரிக்கா, சாம்சங்கு சீனா. அப்போ எல்லார் கையிலையும் ஒரு கையில் அமெரிக்கா இருக்குது, இன்னொரு கையில் சீனா இருக்குது. 2 கையில் தான் இந்தியா நடந்துகிட்டு இருக்கான். அப்போ இந்தியாவின் பொருளாதாரம் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். உங்கள் வீட்டு திரைச்சேலை, சிகரெட்டு போய்ச்சிட்டு தட்டுற சாம்பலை தட்டுற ஆஸ்ட்ரே, சன்னல் திரைச்சேலை, மேசை, நாற்காலி எல்லாம் சீன பொருள்கள் இறங்கிட்டுது. ஒரு பொருளாதார படையெடுப்பை அவன் செஞ்சிட்டான். இதில் பாதிப்பு இல்லைன்னா எப்படி சொல்ல முடியும்? பாதிப்பு இருக்க தான் செய்யும். தமிழகத்தில் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்ததை பிஜேபி குறை சொல்லிச்சு. ஹரியானாவில் காங்கிரஸ் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் வாக்குறுதியில். அதை விட 100 ரூபா சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லி பிஜேபி அறிக்கை விட்டுருக்காங்க. அது அந்த மாநில அரசியல், இது இந்த மாநில அரசியல். உங்களுக்கு புரியுதா? மேகதாதுல அணை கட்டக்கூடாதுன்னு இங்கே போராடுவாங்க, அங்கே கட்டிய தீர்வம்னு போராடுவாங்க. 2 ஒரே கட்சி, அவ்வளோதான். 1000 ரூபாங்கிறது 2000 ரூபாய்க்கு சார் மகளிருக்கு வளர்ச்சி தானே. இதெல்லாம் டெவலப்பில் வருது, இதெல்லாம் வருது. இது 156 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு கடங்கர பயிலுக இந்த மக்களுக்கு 1000-500 கொடுத்து மொத்த வெள்ளத்தையும் எடுத்துக்கிறது. ஒரு அப்படி திடீ நாக்கு காட்டுங்க, இதுதான் அந்த 1000, 2000. இது என்ன புதுசு இல்லை. 2016 தேர்தலை சந்திக்கும் போதுன்னு சொல்கிறோம். கல்வி, சரியான கல்வி, சமமான தரமான கல்வி, குடிநீர் விற்பனை செய்யக்கூடாது. இப்போ எனக்கு என் தங்கச்சி கொடுக்குது. கொக்கு குருவி ஆடு மாட்டுக்காரு கொடுப்பா. ஏப்ரல் மேல எங்கள் ஆத்தாப்பனுக்கு கிடைக்காத தண்ணி இந்த முதலாளிக்கு எப்படி கிடைக்குது? அழைச்சி பேசுனா ஆயிரக்கணக்கான போத்தலை கொண்டாந்து தர்றானே, அவனுக்கு எங்கேருந்து ஒரு தண்ணி? இது மனிதன் குடிக்கிற திறனில் இருக்கிறதுன்னு யார் சான்றிதழ் கொடுத்தது? ஐயா நான் 1 கோடி கேள்வி இருக்குது இதுலேயே. இந்த நிறுவனம் யார்? இவர் விற்றுக்கொள்ள உரிமை கொடுத்தவன். இது பரிசோதித்து தந்த மருத்துவர் யார்? இது குடிக்கலாம், மனிதன் குடிக்கிற திறனோடு இருக்குது. அப்படி ஏதாவது இருக்காங்க? உலக உயிர்களின் உயிராகாரம் இது யார் விற்பனை பொருளாக கொண்டு வந்தது யார்? அறிவை வளர்க்கும் கல்வியை, உயிரை காக்கும் மருத்துவத்தையும் வியாபாரமாக்குனது யார்? அதையெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறேன். இந்த நாட்டின் பொருளாதார கொள்கையை தலைகளாக மாற்றணும்னு நினைக்கிறேன். காந்தி கண்ட எங்கள் தாத்தா ஜேசி குமரப்பா, இந்திரா காந்தி, நேரு, இன்னும் எங்கள் தாத்தா காமராஜர் இவர்கள் கண்ட தற்சார்பு பொருளாதாரத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். அதாவது தற்சார்பு பசுமை பொருளாதாரம், வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கிற பொருளாதாரம். பாலின் சந்தை மதிப்பு 9 லட்சம் கோடி இருக்குது. உன்னோட சாராயம் 50,000 கோடி, என்னுடைய பால் 9 லட்சம் கோடி. நீ எங்கே இருக்க போகிற? சாராயத்தில் இருக்க போறியா, பாலுக்கு வர போறியா? உனக்கு பால் எங்கேருந்து வருது? ஆந்திராவிலேருந்து. ஏன் நீ மாடு வளர்க்கலை? மாடு வளர்க்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை உனக்கு? சாராயம் விற்ப, மாடு வளர்க்க மாட்டேன். எப்படி? சாராயம் ஆலை வச்சிருக்கிறது யாரு? அரசை நடத்துகிறவங்க. எப்படி இருக்கு? மாடு இன்னைக்கு நேத்தா நான் வளர்க்குறேன். கொள்ளேற்ற கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகள் சங்க இலக்கியத்தில் 5000 ஆண்டுக்கு முன்னாடி பாட்டிருக்கு. காளை அடக்க 5 ஆண் மகனே அடுத்த ஜென்மத்திலையும் 1000 மகள் கல்யாணம் பண்ண மாட்டான்ட்டு. நான் ஆதியில் மேய்ச்சி செஞ்ச வேலையை வேட்டையாடி சாப்பிட்டேன், அப்புறம் வளர்த்து சாப்பிட்டேன். முல்லை நிலத்தில் நான் செஞ்ச வேலையை ஆடு மாடு வளர்த்தல் தானே. அதில் என்ன எனக்கு அவமானம்? கிருஷ்ண பரமாத்மா மேய்ச்சிருக்காரு, நபிகள் நாயகம் மேய்ச்சிருக்காரு, இயேசு மேய்ச்சிருக்காரு. உலகத்தில் பெரிய பெரிய அறிஞன் பொருளாதார மேதையெல்லாம் சொல்கிறான், ஆடும் மாடும் நடமாடும் வங்கிகள்ங்கிறான், மொபைல் பேங்க்குங்கிறான். உனக்கு என்ன பிரச்சனை? 1 கிலோ கறி 1000 ரூபா. நீ ஆவின் பால் விற்கிறீல்ல, அரசு தமிழ்நாடு அரசு ஆவின் பால் விற்கிதா இல்லையாங்கய்யா? அங்கய்யா மாடு அங்கய்யா? குஜராத் 50,000 கோடிக்கு பால் விற்கிது, நீ 50,000 கோடிக்கு சாராயம் விற்கிற. குஜராத் விற்கிதா இல்லையா? அப்புறம் அப்போ மாற்று பொருளாதாரத்துக்கு வா. 1 கிலோ தக்காளி 200 ரூபாய் குதிக்கிற, ஏன் விலையை வைக்க மாட்டேற? வேளாண்மை அரசு பண்ணி ஆக்க முடியாதா? சாராயம் ஊற்றி கொடுக்குற வேலையை கவர்மெண்ட் வேலையாக்க தெரியுது.
ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற வெட்டினரி டாக்டர் வேலையை கவர்மெண்ட் வேலையாக்க தெரியுது. ஆடு மாடை வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு செய்தல், இதெல்லாம் நீ கவர்மெண்ட் வேலையாக்க முடியாதா? பானை செய்தல், வேளாண்மை செய்தல், அதெல்லாம் செய்ய முடியாதா? தென்னை மரம் சார்ந்த ஒரு காய்த்து கட்டு 40,000 ரூபா அமெரிக்காவில். எப்படி ஒரு மண்சட்டி 13,000 ரூபா. இப்போ தெரியுதில்ல? அப்படிலாம் சொல்ல பழைய கஞ்சின்னு ஹெல்த்தி ஃபுட்டு. ஐயா இவன் விளக்கெண்ணெய்னா சிரிப்பாயா, ஃப்ரெஞ்ச் ஆயில்னா வாங்குவாயா, கேழ்வரகுன்னா சிரிப்பாயா, ராகின்னா ரசிப்பாயா. இதுதான் இவனுக்கு இருக்கிற நோய். அதனால எங்களுடைய கொள்கை இங்கே பாருங்கய்யா, என்கிட்ட என்ன செய்வீங்கன்னா அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். இந்த சிஸ்டர் ராங்னு ஐயா ரஜினிகாந்த் ஆங்கிலத்தில் சொன்னாங்க. நான் தமிழில் அமைப்பு தப்புங்கிறேன், மொத்தமாக தகர்க்கணும்னு நினைக்கிறேன். நான் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், இந்த கட்டடத்துக்கு வெள்ளை அடிக்க வரலன்னா, இந்த ஜன்னல் கரையான் தின்றுச்சு பேத்துட்டு வேறு ஜன்னல் போடணும், இந்த கதவு சரி வெள்ளம் மாற்றணும், கட்டடத்தை இடிச்சிட்டு வேறு கட்டடம் கட்டணும்னு வந்தேன்னா அதுதான் எங்களுடைய கோட்பாடு. நீங்கள் என்ன செய்வேன்னு பாருங்கள். ஐயா 2014 இவ்வளோ பெரிய புத்தகம் கொடுத்துருங்கய்யா, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில், தேர்தல் அறிக்கையில் ஆட்சி எப்படி செய்வோம்னு நான் உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறேன். அப்போ 26 நான் தனியாக ஒரு அறிக்கை கொடுப்பேன். சென்றடைகிறதுக்கு என்ன வேலை செய்கிறேன்னா இப்போ போட்டு காட்டுறேன். எப்படி போட்டு காட்டுறேன்னா இங்கே பாருங்கள், ஒரு பெரிய டிஜிட்டல் திரை, எண்ணியல் திரையை கட்டி சிவகங்களை வந்து நான் உட்காந்து இந்த பாருங்கள் எங்கள் ஆத்தால பண்ணு போட்டு காட்டு பாருங்கள். எப்படி நான் ஆடு வளர்க்குறேன் பாரு, மகன் எப்படி மாடு வளர்க்குறேன், எப்படி விவசாயம் செய்கிறேன், எப்படி பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தை கட்டுறேன், எப்படி மருத்துவம் கொடுக்குறேன், எப்படி சாலை போடுறேன் பராமரிக்கிறேன், எப்படி நீரை தேக்குறேன், இந்த சீம கருவேலை யூக்கலிப்டஸ் அழிச்சிட்டு மாட்டு மரத்தை எப்படி நடுறேன், எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுறேன் எடுத்து காட்டிடுறேன். உலக நாடு இந்த பாரு ஆஸ்திரேலியா என்ன செய்து பாரு, மாடு வளர்க்குது பாரு, அவன் ஹெலிகாப்டரில் மேய்க்கிறான் பாரு, இந்த பாரு பிரேசில் ஒட்டகத்தில் மேய்க்குது பாரு, இந்த பாரு கரும்பை வச்சுக்கிட்டு அவன் எப்படி கரும்பில் வச்சுக்கிட்டு எப்படி பொருளாதாரத்தில் மேம்படுறான். கியூபான்னு ஒரு நாடு வெறும் கரும்பு தான் வச்சுருக்கு பாரு, சர்க்கரை மட்டும் வச்சு அவன் எப்படி பொருளாதாரத்தில் நிறைவடைகிறான் பாரு. இது காட்டுறேன், இந்த வாட்டி காட்டுறேன். நீங்கள் திருப்பி இந்த 1-2 தானே இருக்கே, மறுபடியும் நான் வரும்போது உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இல்லை அது சரிதானே, ஒரு தமிழ் மண்ணின் மகன், ஒரு தமிழன் தன் இன சொந்தங்களை எல்லோரும் எனக்கு ஆதரவு கொடுங்கள்னு கேட்குறது. இப்போ நான் அண்ணன் கேட்டேன், இப்போ தம்பி கேட்குறாரு, அது உரிமை இருக்குது, உறவு இருக்குது, அந்த இதில் நம்ம கேட்குறாரு, அவர் கேட்குறாரு, அதில் ஒன்றும் தவறு இல்லையே. நமது நாட்டில் அரசியலை பொறுத்த வரைக்கும் கூட்டணிங்கிறது காலங்காலமாக எல்லா தலைவர்களும் ஏற்றுக்கிட்டு வந்த ஒன்று. நீங்கள் வந்து கூட்டணி பேச்சுக்கே இடமில்லைன்னு சீமான் சொல்கிறது எந்த வகையில் ஏற்படுது? எல்லா தலைவர்களும் எல்லா தலைவர்களும் ஏற்றுக்கொண்ட ஒன்று அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு தனித்த தத்துவத்தை கொண்டவன் தனித்து தான் நிற்கணும். நாங்கள் படிப்பறிவிலிருந்து கட்டுறதை விட பட்டறிவிலிருந்து கட்டுறது அதிகம், அதான் வலிமையானதும் கூட. எங்கள் முன்னோர்கள் செய்த தவறை நான் செய்திடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எங்கள் இனம் சார்ந்து வந்த எங்கள் தலைவர்கள் எல்லாம் சில பகுதி கட்சி தொகுதி கட்சிகளாக இருந்து வீழ்ந்து போனார்கள். உங்களுக்கு தெரியுது, நான் பேரை சொன்னால் மறுபடியும் சொல்லணும். ஆனால் தமிழர் அல்லாதவர் இந்த நிலத்தில் வந்தவர்கள்லாம் பொது தலைவர்களாக இருந்து அதிகாரத்தை செலுத்திட்டாங்க. இப்போ அதை கற்கும்போது நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் ஐயா மாப்போசி வந்தாங்க, சீப்பாயத்தன் வந்தாங்க, ஐயா ராமதாஸ் வந்தாங்க, அண்ணன் வைகோ வந்தாங்க, ஐயா விஜயகாந்த் வந்தார், எங்கள் அண்ணன் திருமாவளம் வந்தார், கடைசிக்கு அண்ணன் கமல்ஹாசன், ஐயா தினகரன் எல்லோரும் வந்துட்டு கூட்டணி கட்சிகள் அப்படி கூட்டணி வந்து போயிட்டாங்க. அப்படி செய்யக்கூடாது. கூட்டணி வச்சு நீங்கள் பெற்ற வாக்கை விட ஒரு எளிய மகன், எனக்கு என்ன இந்த பின்புலம், இந்த மண்ணில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த வீட்டில் ஏடாச்சுமா மறந்தாம்பிங்க, எனக்கு என்ன இருக்குது. உங்களை மாதிரி இருந்த ஒரு மகன் ஒரு தத்துவத்தை சொல்லி, அது சாதியை சொல்லலை, மதத்தை சொல்லலை, செத்துப்போன மொழி இன உணர்வை சொல்லி அதிலிருந்து இவ்வளவு இளைஞர்களை திரட்டி ஓட்டுக்கு 1 ரூபா காசு கொடுக்காம தேர்தலுக்கு நாள் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சின்னம் கொடுக்குறாங்க. எங்களுக்கு 6 தேர்தலை வச்சு சந்தித்தேன், ஒரு விவசாய சின்னத்தை கொடுத்தீங்க, திடீர்னு அதை தூக்கிட்டு எனக்கு சின்னமே இல்லாமல் தவிக்கி விட்டீங்க, கடைசியாக இந்த மைக்கு வச்சுக்கன்னு கொடுத்து விட்டீங்க. சரி, அதை வச்சுக்கிட்டு தேர்தலை சந்தித்து இத்தனை லட்சம் வாக்கு கொடுத்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மக்கள் கொண்டு வராங்கன்னா மாறுதல் இல்லாமல் எப்படி? அரவிந்த் கெஜ்ரிவாலால் தனிச்சு நின்று ஜெயிக்க முடியும், அம்மையார் ஜெயலலிதாவில் தனிச்சு நின்று 37 இடம் பாராளுமன்ற தேர்தலில் வெல்ல முடியும்னா ஏன் நம்மளால் வெல்ல முடியாதுன்னு நீங்கள் ஏன் கேட்க மாட்டீங்க? ஜனநாயகத்தின் பாதுகாப்பு கூட்டணி தான் சொல்கிறாங்க. ஜனநாயகத்தின் பாதுகாப்பு கொள்கை தான், கூட்டணிலாம் கிடையாது. கூட்டணினா ஜனநாயகத்தின் பாதுகாப்பாக சாராய கடை வச்சுருக்கிறது, கூடி கொள்ளையடிச்சா சரியாயிருதா? காசு வாங்காமல் ஒரு காரியம் நடக்குமா?
இது ஜனநாயக பாதுகாப்பா? இது ஜனநாயக பாதுகாப்பா சொல்லுங்க. அப்புறம் என்ன ஜனநாயக பாதுகாப்பு? மண்ணள்ளி விற்கிறது, மரத்தை வெட்டி விற்கிறது, மலையை நொறுக்கி மண்ணாக்கி விற்கிறது, இதெல்லாம் ஜனநாயக பாதுகாப்பு. இங்கே இது இல்லை பொதுவாகவே எனக்கு முன்னத்து ஏறா இருந்த எங்கள் அண்ணன் பெரியவர் தமிழரசன் சொல்கிறார், சாதி மதம் இந்த சாராயம் இந்த போதை புரட்சியை தடுக்கிற கொடுமையான ஆயுதமாக இருக்குடாங்கிறார். இப்போ அதை தாண்டி சாதி மதம் சாராயம் பணம் திரைக்கவர்ச்சி இது 5 காரணிகள் பெரிய இடையூறாக இருக்குது. அதுக்கு மேலே உங்களை போன்ற ஊடகங்கள் நீங்கள் ஒரு மாற்று கருத்து இருக்குது, நல்ல சிந்தனை இருக்குது, நல்ல அரசியல் இருக்குது, இது வரணும். ஒரு ஜனநாயகத்தில் ஊழல் லஞ்சத்துக்கான வேறே இந்த காசு கொடுக்கறதுல தான் ஊண்டப்படுது. இது நான் சொன்னால் பரவாயில்ல. மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானது. அண்ணல் அம்பேத்கர். ஓட்டுக்கு காசு கொடுக்குறவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறவன் தேசத்துறகி. இது நான் சொல்லலை, தாத்தா தேவை திருமன் முத்துராமலிங்க தேவர். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ இதெல்லாம் பாருங்கள். பிறகு அண்ணா சொல்கிறார், தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பானா? யார்? உங்கள்கிட்ட இருக்கிற வாக்குரிமை தங்கம், அதை தவிட்டுக்கு விற்பானான்னு பேசுகிறார். தவிட்டுக்கு வாங்குகிற ஆள்கள் யார்? அவர் பேரை சொல்லி கட்சி நடத்துகிற பெருமக்கள் தான். இப்போ இந்த சூழலில் தான் இது புறையோடி போன புற்று ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் புறையோடி போன என்ன இருந்தாலும் நம்ம ஆளுங்கிறான், என்ன இருந்தாலும் நம்ம மதம்ங்கிறான். ஒரு இந்துவை நிறுத்திட்டா இஸ்லாமிய கிறிஸ்தவ தமிழர்கள் வாக்கு செலுத்த மாட்டான். ஒரு இஸ்லாமிய நிறுத்தினா இந்து கிறிஸ்தவ தமிழன் வாக்கு செலுத்த மாட்டான். நான் ஒரு தேவரை நிறுத்தினா தேவேந்தர் போட மாட்டேங்கிறாங்க. ஒரு படையாட்சி நிறுத்தினா பறையர் போட மாட்டேங்கிறாங்க. அப்போ எப்படி தமிழ் சமூகத்துக்கு என்று ஒரு அரசியல் வலிமை வரும், அதிகார வலிமை வரும்? அப்போ வந்தவன் போனவெல்லாம் இதில் சாதி, இந்த தமிழ் சாதியில் இல்லாத சாதிக்காரன் நாட்டாண்டுறான். ஏன்னா நீங்கள் எங்கள் சாதியில் இல்லாத ஒருத்தன்ட்ட நான் கை கட்டுறேன், இவரும் கை கட்டுறாரு, இவரும் கை கட்டுறாரு. அப்போ எல்லாரும் கை கட்டிட்டு போயிடுவோம். இதுதான் இந்த அடிமை சிந்தனையிலிருந்து மீளணும்னா இது ஒரு பெரிய புரட்சி தான். இதை புரட்டி போடணும். அது கொஞ்சம் காலம் எடுக்கும், ஆனால் மாறாமல் இருக்காது. இப்போ நீங்கள் நான் வரும்போது 1.1 இந்த 1.1 4.5 லட்சம் ஓட்டு வாங்கின ஒரு கட்சி இந்திய வரலாறுல எந்த உலகத்திலையும் கட்சியாக இருந்திருக்காது. அழிஞ்சு போயிடும், இல்லை எங்கேயா போயிடும். அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 7, அதுக்கப்புறம் 8.22. அப்போ வளருது ஒரு கட்சி தனியாக நின்று வளருன்னா மக்கள் என்னை நம்புறதுக்கு காரணம், பயப்பட மாட்டான், துணிஞ்சு நிற்பான், யாரோடும் சீட்டுக்கு நோட்டுக்கு போய் மண்டிட மாட்டான் அப்படின்னு நிற்பான்னு நம்பிக்கையில் போடுறோம். அதை நான் கெடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வரும். லெலின் சொல்கிறார்ல, நீ புரட்சிலாம் சொல்கிறிய லெலின், அது எப்போ தான் வரும் அப்படின்னு. இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களே புரட்சி செய்வார்கள்னு சான்று இலங்கையில் நடந்தது, பங்களாதேஷில் நடந்தது, நீங்கள் பார்த்துட்டீங்க. அது இங்கே நடக்காதுன்னு யாரும் உறுதி தர முடியாது. கொஞ்சம் பொறுத்துருங்க.